ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்லேயே எளிமையான முறையில் எப்படி சார்கோல் செய்கிறதுன்னு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு இஞ்சி, பூண்டு, ஜீரகம். இப்போது மூணுத்தையும் இந்த மாதிரி போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. புதினா தழை எடுத்துக்கோங்க. அதையும் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, இது ரெண்டு பேஸ்ட்டையும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு ஒரு பெரிய தட்டு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 4 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சால்ட், ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு. தேவையான அளவுக்கு வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணுன்ற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். அதுக்கு தேவையான மசாலாவை நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவையான மசாலாவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் 2 வகையாக பண்ண போகிறோம். ஒன்று பெப்பர் ஃப்ளேவர், இன்னொன்று புதினா ஃப்ளேவர். ரெண்டுலேயும் தேவையான அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. தயிரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான சிக்கனை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது தான் உள்ள மசாலா நல்லா ஆட் ஆகும், தென் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது அரைச்சி வச்ச புதினா பேஸ்ட்டை 2 வகையாக பண்ணுறோம்ல, அதனால் புதினாவை நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உள்ள ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது பெப்பர் ஃப்ளேவரையும் நல்லா அதே மாதிரியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் நல்லா உள்ளே போகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கின எல்லா சிக்கன் பீஸ்லேயுமே ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணுன்னா, இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீஸை 2 மணி நேரம் இல்லைன்னா 2.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. வீட்லேயே எளிய முறையான சார்கோல் அடுப்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு கிரில்க்கு ஏற்ற மாதிரி செங்கலை சுற்றி அடுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே மணல் போட்டுக்கோங்க. மணலுக்கு மேலே அடுப்பு கறி இருக்குல்ல, அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம சார்கோலோட ஃபைனல் செட்டப். இப்போ நெருப்பு பற்ற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீஸை மேலே வச்சுக்க போகிறோம். எந்த அளவுக்கு சிக்கன் பீஸ் வேகணுமோ அந்த அளவுக்கு எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு சிக்கன் பீஸ் கருவாமல் நல்லா வேகும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வச்ச பீஸ் நல்லா வெந்திருக்கு. பார்த்த உடனே நல்லா சாப்பிட்ணும் போல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற சிக்கன் பீஸையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண எல்லா சிக்கன் பீஸையும் எடுத்து வாழை இலையில் வச்சாச்சு. வாசனைக்காக நம்ம மேலே கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த சார்கோல் கூட இந்த மைனஸையும் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.